அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சர்மிளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இரண்டாவது முறையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. முதல் முறை போனப்ப காங்கிரஸ் யாரையும் சந்திக்கல, பேனர்லாம் வைக்கப்பட்ட போதும் வீட்டுக்கு போகல. ஆனா இன்னைக்கு மாலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கதான் சொல்லப்படுது. இப்ப இந்தியா கூட்டணியும் ஆலோசனை கூட நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ டெல்லி போன பயணம் அப்படிங்கிறது இந்திய கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்காம? அது அவர் தானே சொல்லணும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆம்பிகுவஸா தானே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. கூட்டணிக்கு இவங்க கூட்டணிக்கு காங்கிரஸ் திமுக தோத்த உடனே அங்கிருந்து கிளம்பி இங்க வரும்பொழுது காங்கிரஸ் தரப்புல இருந்து தான் அறிக்கை வெளியுது. அந்த அறிக்கையில காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, நீங்க என்டிஏ கூட்டணியில இருந்து யாரையும் சேர்க்காத வரைக்கும் நாங்க உங்களுக்கு கண்டிஷனல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி என்ன சொல்றாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் இதே கூட்டணியில தான் நாங்க பயணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தரப்புல இருந்து அந்த டைம்ல ஏதாவது ஒரு அறிக்கை வந்ததா? எதுவுமே வரல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவு கோரி அவர் பர்சனலா போய் சந்திச்சாரு. பர்சனலா போய் திருமாவளவன் அவர்களை சந்திச்சாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திச்சாரு. காங்கிரஸ் தலைவர்களை பர்சனலா போய் விஜய் எங்கேயாவது சந்திச்சாராங்க? இவங்கதான் கிடைச்ச கேப்ல உடனே அங்க போய் நாங்க உங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு போய் இவங்க தானே வாண்டடா போய் வண்டியில ஏறினாங்க. இப்ப 2 அமைச்சர் பதவிகள் கிடைச்சிருச்சு. இங்க ஒரு ராஜ்யசபா புடுங்கிட்டாங்க, அங்க ஒரு ராஜ்யசபா புடுங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப ராஜ்யசபா ஒண்ணு கிடைச்சது. உண்மையிலேயே உங்க கொள்கை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அது விஜய்க்கு. அப்ப நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்க கட்சியிலே எத்தனையோ பேர், இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்காது இல்லையா? தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற சில பேர் தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே டேலண்டடான நபர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கட்சிக்கு நீங்க தேர்தல்ல ஜெயிச்சு உங்களுக்கு விஜய் 108 ஜெயிச்சதுனால இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் அமைச்சரவையில பதவியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இவங்க எல்லாருமே இன்னைக்கு விஜய் பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தேர்தலுக்கு அப்புறம் விஜயோட போய் சேர்ந்தவங்க தான். ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்னு. விஜய் தனி பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தாருன்னா இவங்க எல்லாம் கூப்பிட்டுருப்பாரா? ஆட்சியில பங்கு கொடுத்திருப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவர் ஒன்னும் பெருசா ஜனநாயகவாதியோ இல்ல தியாகியோ எல்லாம் கிடையாது. அவருக்கு தேவைப்பட்டது, அவருக்கு மெஜாரிட்டி இல்ல, அவருக்கு இவங்களோட தயவு தேவைப்பட்டது அப்படிங்கறதுனால இட் இஸ் a mutually beneficial relationship. உண்மையிலேயே அவர் அவரை நம்பி தேர்தலுக்கு முன்னால வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்தபா. மதுரையில போட்டியிட்டார் இல்லையா, பிடிஆர் அவர்களை எதிர்த்து. அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார்ல. அவர் தேர்தலுக்கு முன்னாலே விஜய நம்பி விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிற கன்விக்ஷனோட வந்தார்ல. இன்னைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்திருக்கிறாரா? அவருக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரா? இல்லையே. குறைஞ்சபட்சம் அவருக்கு ஏதாவது ஒரு அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க கட்சியிலேயே உங்களுக்காக பேசினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கலாம்ல. மறுபடியும் தூக்கி பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஒரு நபருக்கு கொடுத்து நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா, கொள்கை எதிரியா தப்பி தவறி கூட நேரடியாவோ மறைமுகமாவோ நம்ம எதிர்த்துட கூடாது. இன்னைக்கு கூட பாருங்களேன், கொள்கை எதிரியை எதிர்த்து பாசிச பாஜகவை எதிர்த்து கூட்டணி கட்சிகள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர விஜய் நேரடியாக ஒன்றிய அரசை விமர்சித்து இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரா? எத்தனையோ இஷ்யூஸ் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கு. PM ஸ்ரீ இஷ்யூ ஆகட்டும், ABVP மாணவர்களை சந்திக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்து ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடணும் அப்படிங்கறது இவரே ஒரு அரசாணை போட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஒன்றிய அரசு கம்பல்சரின்லாம் சொல்லல. அவங்க ஒரு பிரீஃபிங், ஒரு அட்வைசரி தான் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க இதையும் பாடிக்கிறோங்க, ஆனா தமிழ்தாய் வாழ்த்தை தான் நாங்க முதல்ல பாடுவோம் அப்படின்னு இவரே முடிவெடுக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சின்ன முடிவுக்கு கூட அவர் மோடி கிட்ட போய் லெட்டர் கொடுத்து பர்மிஷன் கேட்கிறாரு. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கேட்கிறாரு. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க மோடி கிட்ட போய் பர்மிஷன் கேட்பீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள், மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள், மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க என்ன எடுப்பீங்க? இப்ப கூட்டு குர்பானி தடை பண்ணாங்கல்ல, அந்த கூட்டு குர்பானி தடைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இவங்க பேசினாங்களா? திருப்பரங்குன்ற விஷயத்துல இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்கா? என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்கன்னு நீதிமன்றம் கேக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க வெளிப்படையா பேசிருக்காங்க? அரசு நிலைப்பாடுதான் எங்க நிலைப்பாடுன்னு ஓப்பனா பேசுறாங்க இல்லையா? யாரு சொல்றாங்க? அதிகாரப்பூர்வமா தாவேகா அரசு தரப்புல இருந்தோ விஜய் தரப்புல இருந்தோ ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்குதா? அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரா? நிர்மல்குமார் ஒரு வருஷம் சொல்றாரு, அறநிலையத்துறை அமைச்சர் வேற மாதிரி பேசுறாரு, விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்ப அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லணும்ல. இதற்கு முன்னால இருந்த திமுக அரசு தன்னுடைய நிலைப்பாடு தெளிவா சொல்லிச்சுல்ல.
we will face the consequences சொல்லுச்சுல்ல. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா நாங்க இருப்போம், 600-700 வருஷமா இருக்கக்கூடிய மரபை நாங்க உடைக்க மாட்டோம், அதனால இந்த மாநிலத்துல வந்து பிரச்சனைகள் வரத நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல. நீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இன்னைக்கு விஜய்க்காக ப்ராக்சி வாய்ஸஸா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பேசுறாங்க, சண்முகம் அண்ணன் பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, காங்கிரஸ் பேசுது, விஜய் எங்க பேச மாட்டேங்கிறாரு? அப்ப இவர் வந்து உண்மையிலேயே பாஜகவை வந்து ஒன்றிய அரசு பாசிச அரசை வந்து எதிர்ப்பாரு அப்படின்னு நம்ம எப்படி வந்து நம்புறது? இப்போ இந்த இந்தியா கூட்டணியில பங்கு பெறுறதுல கூட இதுதானே ஆம்பிகுவிட்டியா இருக்கு. இப்ப சொல்றாங்க விஜய்க்கு வந்து பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன் இல்ல, அதனாலதான் இந்தியா கூட்டணி மீட்டிங்ல அவர் கலந்துக்கலன்னு. இப்ப பிடிபி கலந்துக்குச்சுல்ல, மெஹபூபா முஃப்திக்கு என்ன பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன் இருக்கா? இல்லையே. அவங்க எப்படி கலந்துக்கிட்டாங்க? அப்ப உண்மையிலேயே தாவேக்கா நினைச்சாதான் கலந்துக்கலாம்ல, ஏன் கலந்துக்கல? அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அடுத்த இந்த நீங்க வாட்ச் மை வேர்ட்ஸ், அடுத்த 2-3 வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்து வரைக்கும் விஜய் வந்து இந்தியா கூட்டணியில அதிகாரப்பூர்வமா நான் சேர்றேன்னு வாயை திறந்து அவரா சொல்லவே மாட்டார். அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா தேவையில்லாம ஒன்றிய அரசை பகைத்து கொள்ள அவர் விரும்ப மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியோ ஏடிஎம்கே மாதிரி தான். எடப்பாடி அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டு செஞ்சாரு, இவர் சொல்லாம செய்யறாரு, அவ்வளவுதான். அவர் சொன்னாரு ஒன்றிய அரசோட இணக்கமா போனாதான் பல விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாரு, இவர் சொல்லாம செய்வார். ஆனா செக்குலர் முகமுடி மட்டும் ஒண்ணு போட்டுப்பாரு, நான் சிறுபான்மை காவலன், நான் வந்து தலித்தினரின் பாதுகாவலன் அப்படின்னு ஒரு முகமுடி மட்டும் அவர் போட்டுப்பாரு. அந்த செக்குலர் முகமுடி அவருக்கு தேவைப்படுது. அந்த செக்குலர் முகமுடியை வச்சுதான் மக்களை ஏமாத்துறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா செக்குலரிசம்க்கு எதிரான விஷயங்களா தான். கடந்த சில நாட்களாகவே சென்னை முழுவதும் வந்து பவர் கட் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு மேம். இப்போ அதை ஒட்டி பேசிய மின்சாரத்துறை அமைச்சரான சி.டி. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேர் திட்டமிட்டே வந்து மின்வெட்டை வந்து ஏற்படுத்துறாங்க, சில பேர் வந்து பியூஸ் கேரியர் வந்து திருடிட்டு போயிடுறாங்க, இது ஆளு முன்னாடி திமுக அரசு தான் காரணம், ஏன்னா சில பேர் தூண்டி விட்டு போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி மீண்டும் வந்து முன்னாடி ஆட்சி அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு பாக்குறீங்க. கரண்ட் விஷயத்துல ரொம்ப சிம்பிளா நம்ம இதை பாத்துடலாங்க. பெரும்பாலும் சென்னை சுற்றுப்புற மாவட்டங்கள்ல வந்து இந்த கரண்ட் போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இரண்டாவது, பெரும்பாலும் ஈவினிங் ஹவர்ஸ்ல தான் போகுது. தட் இஸ் ஆஃப்டர் 7 o'clock. 7 o'clockல இருந்து மிட் நைட் ஒரு 12:30, 1 o'clock வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இரவோடு இரவா தீப்பந்தம் எல்லாம் ஏந்திக்கிட்டு மக்கள் வந்து வீதியில வந்து போராடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். விட்டு விட்டு வருது மின்சாரம், போகுது, எப்போ போகுதுன்னே தெரியல, எப்போ வருதுன்னே தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப கிளியரா இந்த பேட்டர்ன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வந்து சம்மர் சீசன்ல வந்து இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் அந்த மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மழை காலத்திலேயே இடையிடையில கொஞ்சம் சம்மர்ல இடையிடையில கொஞ்சம் மழை பெய்யும், அந்த மழை வந்து ஒரு அளவுக்கு வெப்பத்தை தணிக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி மேங்கோ ஷவர்ஸ் கூட கிடையாது. அப்போ ஹீட் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஹையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காலையில கன்சம்ஷன் ஏன் கம்மியா இருக்குன்னா, வீட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலும் ஆபீஸ்க்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு அப்புறம் தான் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட், அந்த மார்னிங்ல இருந்து அக்யூமுலேட் ஆன அந்த ஹீட் வந்து ரொம்ப சூடா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் தேவைப்படும். அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் வீட்லயே இன்னைக்கு வந்து ஏசி எல்லாம் இருக்கிறத நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். பெர் கேபிட்டா இன்கம், அவங்களுடைய லிவிங் ஸ்டைல் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ சாதாரண வீடுகள்ல கூட இன்னைக்கு ஏசி பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அப்போ டெஃபினட்டா கன்சம்ஷன் அப்படிங்கிறது பல மடங்கு ஏறுது அப்படிங்கறத பாக்குறோம். நிர்மல்குமார் அவர்கள் வந்து ரெண்டு சிம்பிளா 3 விஷயத்துல நம்ம பாத்திரலாம். ஒண்ணு வந்து தேவையான ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கா, தட் இஸ் தேவையான மின்சார தேவை வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த தேவையை மீட் பண்றதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு அப்படின்னு தான் மின்துறை அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேட்டியில கூட என்ன சொல்றாருன்னா, ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் இருக்கு, இன்ஃபேக்ட் 20,000 மெகாவாட்ஸ்க்கு மேல எங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு, மேக்ஸிமம் தேவையே வந்து 17,000 தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ரொக்யூர்மெண்ட்ல பிரச்சனை இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கணும். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a lot of problems. இது வந்து இன்னைக்கு நேத்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ல 20 வருஷமா இது இருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, அதெல்லாம் அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. போதுமான ஊழியர்கள் வந்து இல்ல, இதையும் வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி வந்து கடன் மின்சாரத்துறைக்கு இருக்குன்னு சொல்றாரு. இந்த 3 விஷயமுமே தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இதெல்லாம் வந்து 15-20 வருஷமா திமுக அதிமுக ஆட்சி பண்ணும் பொழுதே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ
இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களால சரியா மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப இதுல இருந்து எல்லாத்தையும் டிசை எதிர்க்கணும். இவங்களுடைய அனுபவமின்மை, இவங்க இதுல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா, ஏன் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பூதாகரமா வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வருது. 10ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பெரும்பான்மை நிரூபிக்கணும், அந்த இஷ்யூஸ், அந்த பாலிடிக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. எங்க போய் யார்கிட்ட ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம், யார வந்து கூட்டணிக்குள்ள கூப்பிடலாம், யார்கிட்ட ஆதரவு வாங்கலாம், இது போன்ற விஷயங்கள்ல இவங்களோட கவனம் இருந்ததுனால ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 வீக்ஸ் இந்த விஷயம் எல்லாம், அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், கடந்த ஆட்சிகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சம்மர்ல வந்து அதிக தேவை இருக்கும் பொழுது அதை சமாளிக்கிறதுக்காக ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பவர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதிக விலையில தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, அதை பண்ணித்தான் ஆகணும். அப்ப அதை பண்ணும் பொழுது அது போன்ற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் க்ளோஸ் டு திஸ் எலெக்ஷன் சீசன் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் புதுசா வரக்கூடிய அரசு வந்து முன்னமே எதிர்பார்த்து அதெல்லாம் வந்து நீங்க வந்து அப்ரூவ் பண்ணி திரும்ப வந்து அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெனியூ பண்ணணும். ரெனியூ பண்ணி அந்த பவர் வாங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அன்இன்டரப்டட் ஒரு சப்ளையை வந்து நாம என்ஷூர் பண்ணணும். ஆனா அந்த 2-3 வீக்ஸ் ஆன குரூஷியல் டைமை வந்து இந்த அரசு போட்டு விட்டுருச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சோ அங்க ஏற்பட்ட ஒரு அந்த கேப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உருவாயிடுச்சு. அந்த கேப்பை வந்து இப்ப சமன் பண்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஒரு அரசு, இப்ப திமுக, அதிமுக அரசுன்னா ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கும், ஒரு டிரான்சிஷன் பிரீஃபிங் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு ஹேண்ட் ஓவர் புரோட்டோகால் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இவங்க வந்து எதிர்கட்சிகளை வெறும் எதிர்கட்சிகளா பார்க்காம எதிரி கட்சிகளா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இவங்களால எதிர்கட்சியை வந்து அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட என்ன இருந்தது, என்ன எப்படி இதை வந்து டேக் ஓவர் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியாது. அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம். அதிகாரிகள்கிட்ட கேட்டாலும் அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்களுக்கு இதை பத்தி என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பிரீஃபிங்ஸ் இருக்கும். சோ அங்க ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இவங்க வந்துட்டு ஆட்சியில வந்து பண்ணாங்க, இந்த சோலார் டெண்டர் ஒண்ணு வந்து கேன்சல் பண்ணாரு. கிட்டத்தட்ட 3000 கோடி நினைக்கிறேன் அந்த சோலார் டெண்டரோட இது வந்து நிர்மல்குமார் வந்து கேன்சல் பண்ணாரு, ஊழல் நடந்திருக்குன்னு. அதை வந்து பண்ணீங்கன்னா நீங்க இப்போ வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான ஒரு வழி வந்து இருக்கு அப்படிங்கும் போது அந்த கான்ட்ராக்டை வந்து நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா அதற்கான ஆல்டர்னேட்டிவ் பவர் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். ஆனா வெளிப்படையா வந்து பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, சோலார் பவர் வந்து நமக்கு குறைஞ்சிடுச்சு, நம்ம வந்து போதுமான அளவு மின்சார உற்பத்தியை வந்து கடந்த திமுக அரசு பண்ணலன்னு. இதுலயும் போய், ஏன்னா ஒன்றிய அரசு கடந்த 2024-25 ஆண்டுக்கு வந்து சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஒன்றிய அரசு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குதுன்னா அவங்க பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இதெல்லாமே அப்போ எதையுமே இந்த அரசு கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்னன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமா நான் பாக்கல. எல்லாருமே யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, புரிதல் இருக்கு, அவங்க சீக்கிரம் கத்துக்குவாங்க, ப்ராபப்ளி டவுன் த லைன் அவங்க இதை கத்துக்குவாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இம்மிடியட் ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நீங்க அட்ரஸ் பண்ணணும். இதுல வந்து ஊழல் நடந்துருச்சா, கடன் அதிகமாயிடுச்சா, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற அந்த பிளேம் கேம்ஸை தாண்டி இன்னைக்கு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. நேத்து பாருங்க 3 பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இது வரைக்கும் இந்த வரலாறுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அரசியல் வரலாறு. கரண்ட் இல்லாததுனால 3 பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. சரி, குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன தொழில்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க, ஒரு மாவு மில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன தொழில்கள் தானே. நீங்க எப்போ கரண்ட் போகும் எப்போ வரும்னு தெரியாம இந்த தொழில்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பவர் பேக்கப் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு வசதி இருக்காதுங்க. அப்ப அப்படிப்பட்ட சின்ன சின்ன தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய அன்றாட வருமானம் வந்து பாதிக்கப்படுது. இந்த ஒரு இயலாமையில ஆபீஸ்க்கு போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த போது நிம்மதியா அந்த ஒரு 4 மணி நேரம் நைட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த தூக்கத்தையும் வந்து கெடுக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த மக்கள் வீதியில வந்து போராடுறதுல நியாயமான ஒரு விஷயம் இருக்கு. மக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் எப்ப போகுது எப்ப வருதுன்னே தெரியலங்க. இது ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. 2வது குற்றச்சாட்டு, போன் பண்ணா யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நேர்ல போய் பார்த்தா அதிகாரிகளே இல்ல. இதுதான் வந்து குற்றச்சாட்டாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எப்ப போகுது எப்ப வருது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரியுது எங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வருது,
அப்ப எந்த இடத்துல எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போகும். இல்ல லோட் ஷெட்டிங் நாங்க பண்ண போறோம், அதனால இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்கு வந்து கரண்ட் இருக்காது அப்படிங்கறத முன்கூட்டியே நீங்க மக்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டீங்கன்னா மக்கள் ரீசனபிளா இருப்பாங்கங்க. அவங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும், புதுசா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, 1 மந்த் இருக்குன்னு. அப்ப புரிஞ்சுப்பாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலையை வந்து அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. பட் நீங்க அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை வந்து பெரும்பாலும் இரவு நேரங்களில் நடக்குது. அப்ப இரவு நேரங்கள்ல மக்கள் வந்து போன் பண்றாங்கன்னா அதை அட்டென்ட் பண்றதுக்கு அங்க ஆள் இருக்கணும். நீங்க சொல்றீங்க 70,000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதே 70,000 பேர் தானே கடந்த ஆட்சியிலயும் இருந்தாங்க. அப்ப அவங்க எப்படி அதை சமாளிச்சாங்க? அப்புறம் மேல் அதிகாரிகள் வந்து நீங்க வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல ப்ராப்ளம் இருக்கோ அங்கங்க நீங்க சூப்பர்வைசர்ஸ் போய் நைட், நீங்க மார்னிங் வர வேண்டாம், நைட் டைம்ல நீங்க போய் அதை அட்ரஸ் பண்ணுங்க, இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல டெம்பரரியா வெளியில இருந்து கான்ட்ராக்டுக்கு ஊழியர்களை எடுத்து அது மூலமா இந்த இஷ்யூஸ வந்து நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களுக்கு ஏன் கோபம் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கரண்ட் இல்ல அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் இத பத்தி கேள்வி கேட்டா பொறுப்பான பதில் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்னும் அதிக எரிச்சலை ஏற்படுத்துது. அப்ப இது போன்ற அடிப்படை விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டாலே யுவர் ஹாஃப் த பிரிட்ஜ் இஸ் கிராஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க மற்ற விஷயங்களை வந்து மெதுவா கூட அட்ரஸ் பண்ணலாம். அப்ப இதுல உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான், ஒரு மீடியம் டேர்ம் பிளான், ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது தேவை. முதல்ல மக்களுடைய இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க. மீடியம் டேர்ம்ல ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணோம். லாங் டேர்ம்ல மக்களுக்கு நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை மூலமா இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கெப்பாசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் நமக்கு இவ்வளவுதான் இருக்கு, அப்ப தனியார் கிட்ட ஏதோ இல்ல வெளியில இருந்தோ இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னா இபில வந்து நீங்க டாரிஃபை ஏத்தி தான் ஆகணும். திமுக ஆட்சியில வந்து இபி பில் டாரிஃப் ஏத்தணும்னா அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணாங்க. டாரிஃபை ஏத்தாம நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வே பண்ண முடியாதுங்க. இது எந்த அரசு வந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் தவேகாவா இருந்தாலும். அப்ப இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கறத நீங்க புரிய வச்சுட்டீங்கனாலே இதுல பிரச்சனை இருக்காது. ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை செய்யாது. ஏன்னா இதை செஞ்சாங்கன்னா தங்களுடைய தோல்வியை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. இத மக்கள் பிரச்சனையா அவங்க பாக்குறது இல்ல, இத தன்னுடைய அரசுடைய ஒரு ஈகோ இஷ்யூவா அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போயிட்டாங்க. இது எந்த அளவுக்கு வந்து இது வந்து என்ன தெரியுமா, இது மக்களை அவமானப்படுத்துறது. நிர்மல்குமார் அவர்கள் பேசுறது ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. இது உண்மையிலேயே எப்போ எடுக்கப்பட்ட வீடியோ, அதுல ஏதாவது டைம் ஸ்டாம்ப் இருக்கா, இல்ல ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவா, உண்மையிலேயே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு இதுல இருந்து இப்படி ஃபியூஸ் கேரியர்ஸை வந்து பிடுங்க முடியுமா, பிராக்டிகலி இஸ் இட் பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்படிதான் வந்து ஃபியூஸ் கேரியர்ஸ் எல்லாம் வந்து திறந்து போட்டு வச்சிருப்பாங்களா, அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வந்து இபி துறையில பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஃபியூஸ் கேரியர்ஸ் பிடுங்கிட்டு போயிட்டதுனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னா கம்ப்ளீட்டா பவர் ஷட் டவுன் ஆயிருக்கணுமே, ஏன் போயிட்டு போயிட்டு வருது பல இடங்கள்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி சிசிடிவி வந்து இப்ப நீங்க சிசிடிவியோட ஃபுட்டேஜ நீங்க ரிலீஸ் பண்றீங்க, அதுல இருக்கிற நபர் யார், அவங்களை கைது பண்ணீங்களா, அவங்க கிட்ட விசாரணை பண்ணீங்களா, யார் இதை எடுத்தாங்க, இதெல்லாம் பேசணும் இல்லையா? எதையுமே பேசாம வீடியோ வந்து காலை நேரத்துலதான் பீஸ்கே வந்து புடுங்கப்படுது. ஆனா பவர் கட் ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா நைட். இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குல்ல. நிறைய கேள்விகள், இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, துறைக்குள்ளேயே கருப்பு ஆடுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. இது நீங்க உங்கள் துறையை சேர்ந்த உங்கள் தொழிலாளர்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. அதை நீங்க சொல்லக்கூடாது. இப்போ உள்ள இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வெவ்வேறு தொழிற்சங்கங்கள்ல, வெவ்வேறு கட்சிகள் சார்ந்த தொழிற்சங்கங்கள்ல அவங்க வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க. பட் ஆனா வேலைன்னு வரும்போது அவங்க வேலையை சின்சியரா தானே செய்வாங்க. இல்ல உண்மையிலேயே நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல ஆதாரம் இருக்கு, உங்களுக்கு அந்த கருப்பாடுகள் யாருன்னு தெரியும்னா வெளிப்படையா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட இல்லையே. சும்மா போற போக்குல இப்படி கான்ஸ்பிரசி தியரிஸ உதிர்த்துட்டு போயிடக்கூடாது. இன்ஃபேக்ட் இது எந்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா, வேணுன்ட்டே மக்களை தூண்டி விட்டு போராட்டம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, ஒரு அம்மா சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்து ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணுதுங்க. இந்த அம்மா சொல்லுது, நைட்டு குழந்தை தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு, வேற வழியே இல்லாம குழந்தைய பைக்ல வச்சு ரவுண்டு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா ஒரு காலத்துல தீவிரமா தாவேகாவுக்கு ஓட்டு கேட்ட அந்த அம்மா தான். பல பேர் என்ன சொல்றாங்க, நைட்டு வந்து கார்ல ஏசிய போட்டு விட்டுட்டு கார்ல உட்கார வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விக்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியமா, யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க அப்படியே வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியா சொல்லி யாரோ தூண்டி விட்டு மக்கள் வந்து போராடுறாங்கன்னு சொல்றது மக்களை அவமானப்படுத்துற மாதிரி. இந்த மக்கள் இன்னொரு பக்கம் நீங்க அரசு அதிகாரிகள், நீங்க தானே சொன்னீங்க அரசு அதிகாரிகள்லாம் ஒத்து மொத்தமா தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க,
திமுக மீது கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு. அப்ப உங்களுக்கு போட்ட அரசு அதிகாரிகள் எப்படி உங்களுக்கு எதிராகவே களத்துல செயல்படுவாங்க? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அப்ப நீங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு அதுல லாஜிக் இருக்கணும். இந்த ஃபியூஸ் கேரியர் மாதிரி அது லாஜிக்கே இல்லாம இருக்கு. இல்லன்னா இதுல வந்து ரொம்ப ஒளிவு மறைவோட ஒரு கான்ஸ்பிரசி தியரி வைக்கிறீங்க. அதுல கான்ஸ்பிரசி தியரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமே அதுதான். நீங்க வந்து அதை லாஜிக்கலா டிசைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான் ஆயிடும். அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கு. அப்போ இவங்க வந்து இப்படிப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத இவங்களுக்கு ஏத்துக்கிறதுல தயக்கம் இருக்கு. இரண்டாவது, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுல தே ஆர் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். அதனால தே வாண்ட் டு பை டைம். அந்த டைம் வந்து வாங்குறதுக்கு தான் இப்படி தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. மூன்றாவது, இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரிய இவர் அவுத்து விட்டார்னா இதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு மீதி விஷயங்களை வந்து இவர்களுடைய சோசியல் மீடியா வர்ச்சுவல் வாரியர்ஸ் பாத்துக்குவாங்க. அவங்க வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நாம வந்து சும்மா அப்படியே தெளிச்சு விட்டு போயிடுவோம் போற போக்குல அப்படின்னு பண்றாங்க. விச் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அது பண்ணக்கூடாது. எந்த அரசாக இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருங்க. இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதுதான் பிரச்சனை, இதை சால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணுவாங்க. அதை பண்ணாம நீங்க வந்து இந்த மாதிரி அரசியல்ல ஈடுபடுறது ரொம்ப நாள் உங்களுக்கு கை கொடுக்காது. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. இன்னும் எத்தனை மாசம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க? 12 வருஷமா மோடி சொல்றாருல, எதுக்கு எடுத்தாலும் நேரு தான் காரணம் அப்படின்னு சொல்றாருல, அந்த மாதிரி 5 வருஷமும் எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஒரு கட்டத்துல வந்து அது அரைச்ச மாவு புளிச்ச மாவா ஆயிடும். அதுக்கப்புறம் மக்கள் கேட்பாங்க, நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ முதல்ல இருந்தே இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுன்னு. ஓகே. இப்ப தாவேக அரசு வந்து தன்னை எப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஜனநாயகவாதியா இருக்கும். நாங்க சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க வந்து எல்லாமே வெளிப்படையா வந்து டெலிகாஸ்ட் பண்றோம் சொல்லக்கூடிய தாவேக அரசு, தாவேக விமர்சிக்கக்கூடிய பாலிமர், நியூஸ் 18 போன்ற முக்கிய சேனல்களை கேபிள் டிவில நீக்கி இருக்காங்க. அந்த செயல்பாடு எப்படி நம்ம பாக்குறீங்க? இல்ல அது மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து மாரிதாஸ் ஏதோ வீடியோ போட்டாருன்னு சொல்லி அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த வீடியோ என்ன அப்படிங்கறத நான் பார்த்ததுல என்ன கண்டென்ட்ல அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க பார்க்கல. பட் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் பேசுறாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் இப்போ நமக்கு ஒரு கட்சி மீது விமர்சனம் வைக்கணும், இல்ல ஒரு அரசு மீது விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஜாண்டிஸ்ட் ஐயோட பார்க்க கூடாது. இப்ப ஏன் கைது பண்ணியிருக்கிறாங்க? அவர் என்ன மாதிரி செய்தி போட்டாரு? அந்த செய்தியில என்ன வேலிடிட்டி இருக்கு? உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு தனிநபரை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய அதற்கான உரிமை அவருக்கு இல்ல. அவங்களுடைய கவர்னன்ஸையோ இல்ல அவங்களுடைய அரசு சார்ந்த விஷயங்களோ அவங்க வந்து விமர்சனம் பண்ணலாம். தனிநபர் விமர்சனத்துல ஈடுபடும் பொழுது அது யாராக இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து தவறு கிடையாது. அது திமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி. மீடியால வந்து உங்களுக்கு எதிராக செய்தி போடுறாங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து அந்த மீடியாவை பிளாக் பண்றீங்க. உங்களுக்கு ஆதரவாக தேர்தலுக்கு முன்னால இதே சேனல்ஸ் தானே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு வேடிக்கையா இருக்கு. இதே சேனல்ஸ் வந்து எந்த எந்த ஊடகம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இவ்வளவு பிரிவிலேஜ் கொடுத்திருக்கு? திமுக கட்சி பாடல பயன்படுத்தி 24/7 ஏதாவது ஒரு லைவ், ஏதாவது ஒரு பிரச்சாரத்தை அவங்க லைவ் போட்டிருக்காங்களா? அதிமுக கட்சி பாடலை பயன்படுத்தி ஏதாவது ஒரு லைவ் போட்டிருக்காங்களா? ஆனா விஜய் எங்க போறாந்தாலும் ஒரு 4 மணி நேரம் விஜயோடைய பூட்டிய பனையூர் வீட்டு கதவை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க சில சேனல்ஸ். அவர் வெளியில இறங்கி வந்தார்னா அவருடைய கட்சி பாடலை வச்சு அவருடைய பிரச்சாரத்தை வந்து லைவ் டெலிகாஸ்ட் நாள் பூரா ஓடி இருக்கு. அதெல்லாம் இந்த சேனல் பண்ணும்போது உங்களுக்கு இனிச்சது இல்ல? அதெல்லாம் நீங்க ஆதரிச்சீங்கல்ல? அப்பெல்லாம் நீங்க வாய் மூடிட்டு பேசாம தானே இருந்தீங்க. இப்போ வந்து உங்க ஆட்சி நடக்குது அப்படிங்கும் பொழுது இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுகளை, இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய பல ஃபேக் நியூஸ், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் சேனலே ஃபேக் நியூஸ் போடுறாங்க. தாவேக ஆட்சியில் முதல் முறையாக அப்படின்னு ஏற்கனவே நடந்த திட்டங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு பத்தாதுன்னு இவங்க வேற அதை வந்து மீடியால போடுறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு ஏன் அதை வந்து தடுக்கணும்னு தோணல? அப்பெல்லாம் வந்து அதை வந்து சைலண்டா ஏன் கடந்து போனீங்க? இப்ப மட்டும் பொய் செய்திகள் போடுறாங்க அப்படின்னு தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வந்து அது அழகல்ல. எப்பவுமே நம்ம அதை தான் பேசியிருக்கோம். எவ்ரிபடி ஹாஸ் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்க. பட் தட் கம்ஸ் வித் ரீசனபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல 2 தரப்புலயும் பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி செய்திகளை போடக்கூடிய ஊடகங்களும் சரி, இல்ல தனிப்பட்ட முறையில் ஊடகவியலாளரும் சரி, அவங்களுக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க பிஹேவ் பண்ணணும். ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒரு மாரல்ஸ் எத்திக்ஸ், ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் அவங்களும் கடைபிடிக்கணும். அதே மாதிரி அரசாங்கமும் விமர்சனங்கள் வந்ததுன்னா அதற்கான விளக்கங்களை கொடுங்க. இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு விஜய் மிகப்பெரிய ஜனநாயகவாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் இன்டர்வியூவே கொடுக்கல. கேட்டா வந்து செங்கோட்டையன் அவர்கள், நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் சொல்ல, எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும்?
எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜனநாயகத்துடைய 4வது தூண் வந்து ஊடகம்ங்க. அப்ப அந்த ஊடகத்தை வந்து நீங்க சந்திக்க மாட்டீங்கன்னா, மக்களுடைய பிரதிநிதிகளாக உங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பினாங்கன்னா, அவங்களுக்கான பாலிசிஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும், அவங்களுக்கான கவர்னன்ஸை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உங்களை அனுப்பியிருக்காங்க. அதே மக்கள் உங்களை கேள்வி கேட்கணும்னா நேரடியா உங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது. ஊடகங்கள் மூலமா தான் உங்களை கேள்வி கேட்க முடியும். வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அதனாலதான் ஊடகங்களை சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அதையே வந்து முடக்கணும், அந்த வாய்ஸை வந்து நீங்க வந்து சைலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக முறைகேடு இல்லையா? அதே மாதிரி ஊடகங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க, விமர்சனம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே பெரும்பாலான ஊடகங்கள் ஏதாவது ஒரு அரசு சார்பில தான் இருக்கிறாங்க, இல்ல ஒரு கட்சி சார்பில தான் நடந்துகிட்டு இருக்கு. மீடியா கார்ப்பரேட் கவர்மெண்ட் நெக்ஸஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். இத மோடியோட ஆட்சி காலத்துல நம்ம பாக்குறோம். பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு அதானி கையிலயும் அம்பானி கையிலயும் தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரணும், அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆட்ஸ் வந்தாதான் அவங்களுக்கு ரெவென்யூ, அவங்களுக்கு டிஆர்பி. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவான விஷயங்களை தான் பேசுவாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக யார் பேசினாலும் உடனே அவங்க மேல ஒரு ஊப்பா சட்டத்தை போடுவாங்க. இல்ல நீங்க ஆன்டி நேஷனல், நீங்க சோரோஸ் ஃபண்டட்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள ஒடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் இங்க வந்து அந்த அளவுக்கு வரல. இப்பதான் வந்து ஊடகங்களை பிளாக் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம். பட் வாட் எவர் இட் இஸ் நாட் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு கிடையாது. இது 2 பேருமே கன்சிடர் பண்ணும். கவர்மெண்ட்டும் பார்க்கணும், ஊடகங்களும் ரொம்ப கண்மூடித்தனமா ஒருதலை பட்சமாக இருக்காம நடுநிலையாக இருக்கிறதுக்கு ஊடகங்களும் பழகும். ஓகே, இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.